கதை முடிஞ்சுது அப்படின்னு ஓ கண்ணு சொல்லுது. ஆண்டவருடைய கண் பார்வை சொல்லுது தூரத்தில் இருக்குது, போனோம். அநியாயக்காரனும் அக்கிரமக்காரனும் பொல்லாதவனும் உலகத்தானுமான அவனுக்கு தன் எதிர்காலம் என்னன்னு யோசிக்கிறவனுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பாரே. ஆனால் பதில் கொடுத்தது வேற எவரோ கிடையாது. ஏன்னா எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர் இவர் தான். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யார் யுத்தத்துக்கு போகணும்? கான்சியஸ் என்ன சொல்லுது? உணர்வு அங்கே உணர்த்துறது என்னது? ராஜாவாகிய நீ யுத்தத்துக்கு போகணும். யாரு? ராஜாவாகிய நீ யுத்தத்துக்கு போகணும். கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிஸ் பண்ணுற இடம் இது. கான்சியஸ் என்ன சொல்லுதுன்னா, தம்பி நீ யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரம். ராஜா நீ யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரம். என் அன்பு மகளே மகனே, நீ யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரம். ராஜாவாகிய தாவீது யுத்த காலத்தில் போய் நின்று இருக்கணும். 1 வருஷமாக அந்த யுத்தம் நடந்ததுன்னு பார்க்குறோம். எங்கே? ரவ்வாவின் மேல் அம்மோன் புத்திரருடைய பட்டணத்தின் மேலே சண்டை 1 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. 1 வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அந்த நாட்டை பிடிக்க முடியல. தாவீது கூட இருந்தவங்கெல்லாம் யார்? 800 பேரை கொன்னவன், 300 பேரை கொன்னவன், சிங்கத்தை கொன்னவன், அதை கொன்னவன், இதை கொன்னவன், அதை கொன்னவன், இதை கொன்னவன், எல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு 1 வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்? கான்சியஸ் என்ன சொல்லுது? மெயின் திங் என்ன சொல்லு? உணர்வுள்ள இருதயம் சொல்லுது நீ யுத்தத்துக்கு போயிருக்கணும். தாவீது யுத்தத்துக்கு போனால் என்ன நடக்கும் தெரியுமா? அதிகப்படி 1 வாரத்துக்கு மேலே 1 வாரம் கூட சண்டை போகாதுங்க. ஒரே நாள் தான் முழங்காலில் நின்று ஏபோத்தை எடுத்துகிட்டு வா, நின்று ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே என்ன பண்ணுறது? போ, கிடைக்கும். முசுக்கட்டை செடி நுனியில் ஒரு சத்தம் கேட்கும், காலி பண்ணிடுவேன் போ. 1 நாள் 2 நாள் தாங்க. 1 வருஷத்துக்கு ஏன் உன் வாழ்க்கையில் பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்குன்னா, நீ கான்ஷியஸை விட்டுட்டு சப்கான்ஷியஸுக்குள்ளே போயிட்ட. நீ என்னன்னு சொல்கிற? இவர் யுத்தம் பண்ண வேண்டிய ஆள், யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய ஆள். கான்சியஸ் என்ன சொல்லுது? உணர்வு என்ன சொல்லுது? டேய் நீ யுத்தத்துக்கு போக வேண்டியவன்டா நீ. ஆனால் சப்கான்ஷியஸ் என்ன சொல்லுது? பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கார். அவர் தூங்கிட்டு இருக்கார். யுத்தத்தில் நின்று அம்பு பிடிச்சிட்டு ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட வேண்டியவன் கட்டில் மல்லாக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கான். சாயங்காலம் வந்தது, அப்பா என்ன டயர்டாக இருக்குது. எந்திரிச்சு வெளில வந்து பார்த்தா ஒரு பொண்ணு குளிச்சுன்னு நிற்கிது. சப்கான்ஷியஸ் மைண்ட், உணர்வுக்கு அப்பாற்பட்ட இருதயம் இங்கே வேலை செய்து பாருங்க. நான் இதை எப்படி எடுத்தேன்னா, உன் மனசு உணர்வுக்கு அப்பாற்பட்டு போகும்போது அழகு இல்லாதது கூட உன் கண்ணுக்கு அழகாக தெரியுது. பற்றியா? அவலட்சணமானது கூட உனக்கு ரொம்ப சூப்பராக தெரியுது. பற்றியா? கேவலமானது கூட உன் கண்ணுக்கு அற்பத்தனமான ஒரு விஷயம் கூட பயங்கர பிரம்மாண்டமாக தெரியுது. பற்றியா? இதைத்தான் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறேன். நீ யார்? நீ எவ்வளோ பெரிய ராஜா குளிக்கிற ஒரு லேடியை பார்த்தோன்னே இவன் மைண்ட் சொல்லுது, உணர்வு சொல்லுது, தப்பு தானே, இப்படி செய்யக்கூடாது தானே, ஷே பே அந்த பக்கம் அவளை கூப்பிடு. இங்கே கான்சியஸ் ஜெயிக்குதா சப்கான்ஷியஸ் ஜெயிக்குதா? உணர்வுக்கு அப்பாற்பட்ட இருதயம், உணர்வு இல்லாத இருதயம் தான் இங்கே ஜெயிக்குது. உணர்வுள்ள இருதயம் ஜெயிக்கல பாருங்க. நான் யார்? ஐ ஆம் அ மேன் ஆஃப் காட். அவனுக்கு பைபிளில் 10 பேர்லாம், அவனுக்கு 10 பேருக்கு தான் தேவ மனுஷன் பேர். அதில் இவன் ஒருத்தன் தேவ மனுஷன் என்று பெயர் பெற்றவன். அவனுடைய மைண்ட் சொல்லுது, டேய் நீ செய்யலாமா? நீ இப்போ யுத்தத்துக்கு போவே, இந்த பாத்ரூமை எட்டி பார்க்கறதுக்காட உனக்கு வேலை, குளிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளை எட்டி பார்க்கறதுக்காட உனக்கு வேலை, நீ யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆளடா. உணர்வுள்ள இருதயம் இதை சொல்லியிருக்கணும், சொல்லாமல் இருந்திருக்காது. ஆனால் சப்கான்ஷியஸ் தான் மேற்கொள்ளுது பாருங்க. அந்த பொண்ணை கூப்பிடுற ராஜாவில் சேவர் போகிறாங்க. ராஜா உன்னை கூப்பிட்டார். வேற வருது, யோ எதுக்கு என்னை கூப்பிட்ட? பெட்ரூம்குள்ளே போ.
உங்க கூட இருக்கிறாங்களே 30 பராக்கிரமசாலிகள், அந்த பராக்கிரமசாலியில் ஒரு பெரிய பராக்கிரமசாலியுடைய மனைவி நான். போகல, நீ யாராக வேணா இருந்துக்க. எங்கே போய் நிற்கிது பாருங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மிஸ் ஆகுதுன்னா எதில் போய் முடியும்னு பாருங்க. உணர்வுள்ள இருதயம் சொல்லுது நீ இதை செய்யலாமா, உணர்வு இல்லாத இருதயம் சொல்லுது செய்ய. முன்னாடி நின்று மியூசிக் வாசிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆராதனை பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய நிலைமையை சொல்கிறேன். கீழே இறங்கின பின்னாடி, இங்கே இல்லை சில இடத்துல சொல்கிறேன், சர்ச்சில் சில முக்கியமான பொறுப்புகள்லாம் ஊழியெல்லாம் செய்கிறாங்க. கீழே இறங்கின பின்னாடி இவளா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. வை? அங்கே அவர்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் மேற்கொள்ளுது, அதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அவங்க கண்கள் திறக்கப்படட்டும். அவன் போயிருந்தானா 1 வருஷம் யுத்தம் ஒரே வாரம் கூட போயிருக்காது, அடித்து துவம்சம் பண்ணி வந்திருக்கலாம். இந்த பொண்ணுக்கிட்ட மாட்டியிருக்க மாட்டான். எப்போவுமே சொல்கிறேன், கான்ஷியஸ்லேருந்து வெளியில் வந்துடாதீங்க. உணர்வுள்ள இருதயம், உங்கள் வாழ்க்கையில் என்ன டார்கெட் தேவன் கொடுத்தார், எது உன்னுடைய எதிர்காலம் என்ன, அவன் என்ன கவனிக்கலை, இவன் என்ன கவனிக்கலை, இவன் என்ன நேசிக்கலை, அவன் என்ன நேசிக்கலை, அவன் என்ன விரும்பினானா, இவன் என்ன விரும்பினானா, இவங்க என்ன மதிச்சாங்களா, இவங்க இந்த சொந்தக்காரங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, சர்ச்சுக்கு இவ்வளோ வருஷமாக போகிறேன், அங்கே என்ன பண்ணார், பாஸ்டர் என்ன பண்ணார், எதுக்கு? உன்னை ரட்சித்து உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவின் அன்பை விடவா மற்றவங்களுடைய அன்பு பெருசாக உனக்கு தெரியுது? அவருடைய அன்பை போல உலகத்தில் எவர் அன்பும் வராது, வர முடியாது. நீங்கள் ஏமாந்த பொறுப்பு அதுக்கு யாருக்கு அவர் காரணமும் கிடையாது, எவரும் காரணம் கிடையாது. நீ ஏன் நம்புற? நீ ஏன் ஒரு லெவலுக்கு மேலே இதில் போயிட்டு உன் மைண்டை செலுத்துற? கர்த்தர் ஒருவர் என்றென்றைக்கும் முக்கியத்துவப்படுத்தப்படக்கூடியவர். ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சிம்சோன் ஒருத்தர் இருந்தான் பாருங்க. அவனுடைய கான்ஷியஸ் என்ன? பெலிஸ்தியர்களை தொடச்சி எறியணும், நசரேய விரதத்தில் இருக்கணும், மகாபலம். இதுதான் கான்ஷியஸ் உணர்வு. அதுதான், டேய் உனக்கு எதுக்கு பலம் கொடுத்துருக்கேன், உலகத்தில் எவருக்கும் இல்லாதான் பயங்கர பலசாலி. எதுக்கு இந்த பலம்? எதுக்கு நீ நசரே விரதம் இருக்க? எதுக்கு பெலிஸ்தியரை உன்னை இது பண்ணணும்? தேவனுடைய திட்டம். தாயின் கருவிலேயே அதை செஞ்சிட்டார். இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு தான். இதுதான் கான்ஷியஸ். எது உணர்வு? எது? நீ ஒரு நசரேயன், நீ ஒரு கிறிஸ்தவன், நீ ஒரு தேவ பிள்ளை, நீ ஒரு கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு நபர். நீ எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், சபைக்கு எப்போ எப்போ எத்தனை மணிக்கு வரணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி செய்தி கேட்கணும், எப்படி ஒப்பு கொடுக்கணும், எப்படி வாழணும், இது கான்ஷியஸ். ஆனால் இன்னைக்கு சப்கான்ஷியஸுக்கு போது பாருங்க. செத்து போன பிணத்துக்கு பக்கத்தில் அது எந்த பிரேதமாக இருந்தாலும் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு சிங்கத்துக்கிட்ட மிஸ் ஆகுறார், சிங்கத்துக்கிட்ட மிஸ் ஆகுறார். ஆரம்ப பெருசாலாம் இருக்காது. பிரதர் சிஸ்டர் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போவுமே சின்ன விஷயமாக தான் மிஸ் ஆகும். ஒரு சாதாரண ஃப்ரெண்டு தான், சாதாரண ஒரு விஷயந்தான், அப்படி தான் லைட்டாக அப்படி டேர்ன் ஆவீங்க. அங்கே தான் உங்களுக்கு துவங்க போகுது பெரிய சப்கான்ஷியஸ் மைண்டு பிரச்சனை. அங்கே தான் தொடங்க போகுது. ஸோ அந்த ஒரு புள்ளி தான் பெரிய கோலத்துக்கே ஆரம்பம். அந்த ஒரு புள்ளியை நீங்கள் வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். கடைசியில் அது எங்கே கொண்டு போய் நிறுத்துது? தெளிலாளுடைய மடி. எத்தனை பேருக்கு மடி ரொம்ப பிடிக்கும்? அது ஸ்திரீகளின் மடி. நம்ம பிறந்த உடனே 2 வருஷம் குறைஞ்சபட்சம் எங்கே தான் இருந்தோம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அம்மா மட்டுமா? சித்தி, பாட்டி, அத்தை, கொஞ்சம் அக்கா கொஞ்சம் வயசில் மூத்தவளாக இருந்தான்னா அவள் மடியில், ஏகப்பட்ட மடியில் படுத்து எழும்பினவங்க நாமெல்லாம். அதனால் மடினா நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தூங்கிடுவோம், நம்ம கவலையெல்லாம் மறந்துடுவோம். நமக்கு ரொம்ப களைப்பாக இருந்ததுன்னா சாயறது எங்கே தான்? மடி தான். அதெல்லாம் அந்த வயசில் தான். மடி என்பது உனக்கு தேவன் கொடுத்தது தான்.
ஆனால் அது இப்பொழுதல்ல, அது முன்பு. அல்லேலூயா. ஒரு காலத்தில் அது உனக்கு அவசியம், ஆனால் இப்பொழுதும் நீ அதை தேடினால். நான் இது ரொம்ப விளக்கமாக சொல்கிறதுக்கு விரும்பலை, சுருக்கமாக சொல்கிறேன். தேவனே ஒரு காலத்தில் உனக்கு கொடுத்தது தான் தாயின் மடி, ஸ்திரீயின் மடி. ஆனால் இப்பொழுது நீ அந்த மடியை தேடினால் பேராபத்து உனக்கு காத்திருக்கு. இந்த வயசு உனக்கு மடி படுக்கும் வயசு கிடையாது. மடியை தேடாது. அப்போ உனக்கு தேவனே கொடுத்தார், அப்பொழுது இயற்கையாகவே உனக்கு அமைந்தது. ஆனால் இப்பொழுது அது உனக்கு தேவையில்லை. இப்பொழுதும் நீ அதையே தேடி ஓடுவாயானால் நீ சப்கான்ஷியஸில் போகிற. என்ன நடந்தது? எதை செய்யணுமோ அதை கம்ப்ளீட் பண்ணாமே முடித்தான் வாழ்க்கை. கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுது? நீ ஒரு நசரேயன், நீ ஒரு கிறிஸ்தவன், நீ ஒரு 20 வருஷம் விசுவாசி, நீ ஒரு 40 வருஷம் விசுவாசி, நீ இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரை பின்பற்றுகிறாய், இவ்வளவு ஜெபித்திருக்கிறாய், இவ்வளவு வேத வாசித்திருக்கிறாய், இவ்வளவு பக்தியாய் சபையில் இருந்திருக்கிறாய், இத்தனை வருஷம் உன் விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது நீ தவறலாமா? இப்பொழுது நீ பேசலாமா? இப்பொழுது நீ இப்படி நடக்கலாமா? நான் நடப்பேன், அப்படிதான் இருப்பேன், அப்படிதான் செய்வேன். மாட்டிக்கிட்டோம். வெளியில் வா, உன் கண்ணை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எங்கே தோக்குறீங்க, எங்கே ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க, எங்கே நீங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கக்கூடிய பக்திக்கு பலன் இல்லாமல் போகிறீங்க, எங்கே உங்களுடைய பை ஓட்ட பையாக இருக்குது, பொத்தலான பையில் எல்லாம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு, சம்பாதிக்கிறீங்க, அவ்வளோ வீணாக ஏன் போய்கிட்டு இருக்கு, ஏன் உங்கள் வாழ்க்கையில் மேலே வர முடியல, ஏன் உங்களால் ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்க முடியல, ஏன் உங்களால் எவ்வளோ பேர் பெரிய பெரிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான், இன்னும் நீங்கள் ஏன் அந்த லிமிட்டேஷன் லெவலை ஏன் தாண்ட முடியலன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களை மேற்கொள்ளுது. உணர்வில்லாத இருதயம் என்னாச்சான்? ரோமரில் எழுதப்பட்டிருக்கு, இருள் அடைந்தது. த டார்க்னஸ், இருளான ஒன்று உள்ள வந்துருச்சு. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் பார்க்கணும், இதுக்குத்தான் தேவன் என்னை அழைத்தார், இதுதான் என் வாழ்க்கையில், இதுக்கு மாறா ஏதாவது ஒன்று வருதா, போ இயேசுவின் நாமத்தினால இப்படி மேற்கொள்ள தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த பிளஸ்ஸிங்கில் நம்ம நிற்க முடியும். ஆமென் சொல்லுவோமா?